பாருங்கள், கடைசியாய் காகத்தை பற்றி ஒரு செய்தி பார்ப்போம். அறியாமை காலத்தில் நாம இன்னைக்கு கிளி ஜோசியம் பார்க்கிற மாதிரி அவங்க காக்கா ஜோசியம் பார்க்கிற பழக்கம் இருந்துச்சு. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு காகத்தை வைத்து ஜோசியம் பார்ப்பது என்பது தடை செய்யப்பட்டிருந்தது. சொல்ல போனா காகம் ஒரு நல்ல பொருள் அல்ல. ஒரு சில ஹதீஸ்கள்ல கொல்லப்பட வேண்டிய 5 பிராணிகள் இருக்குல்ல, அந்த பட்டியல்ல காகம் வருகிறது. பவாசிப்னு சொல்லுவோம். பாம்பு, அதே மாதிரி தேல், எலி, வெறிநாய், மக்களுக்கு யாரை பார்த்தாலும் கடிச்சு குதறுகிற வெறிநாய், காகம். இந்த 5ம் கொல்லப்பட வேண்டிய பட்டியல்ல வருது. இதை வச்சுட்டு காகம் இது பண்ணா நல்லது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஜோசிய அமைப்புகள் அனைத்தையும் தடை செய்யும். இன்னைக்கும் கூட இஸ்லாம் அல்லாத வேற இதுல எல்லாம் இருக்குது. வீடுகள்ல காக்கா வந்துச்சுன்னா அது கத்துறதை வச்சு, கூவுறதை வச்சு, அதுக்கு உணவு கொடுக்கறத வச்செல்லாம் நிறைய நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள் இஸ்லாத்திற்கு உடன்பட்டதல்ல. சில மரங்கள்ல காகம்ங்கிறது சனி பகவான். அது வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, முன்னாடி நின்று கத்துச்சுன்னு சொன்னா அது வீட்டினுடைய கஷ்டம் எல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில சமயங்கள்ல காகம் எங்கேயாவது வீட்டுல உட்காந்து முன்னாடி கத்துச்சுன்னா அது முன்னோர்கள் இறந்து போனவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு அர்த்தமா. நிறைய பேர் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, காகத்துக்கு இட்லி துண்டாக்கி போடுறது, இப்படி எல்லாம் செய்யறாங்கல்ல. காகத்துக்கு உணவு வைக்கிற நிறைய பேரோட நம்பிக்கை தெரியுமா? காகாவுக்கு உணவு வைக்கிறதுங்கிறது இறந்து போன முன்னோர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது. நிறைய சமயங்கள்ல இப்படி கூட நம்பிக்கை இருக்குது. காகம் ஏதாவது ஒரு வீட்டுல உட்காந்து வடக்கிலையோ கிழக்கிலையோ கத்துச்சுன்னா விருந்தாளி வர போறாங்கன்னு அர்த்தமா. அது நேரா கத்தனவெல்லாம் இல்ல, வடக்கையோ கிழக்கையோ திரும்பின மாதிரி கத்தணும். கத்தனா விருந்தாளின்னு அர்த்தம். அது நார்மலா சவுண்ட் போட்டு கத்துச்சுன்னா விருந்தாளி வராங்கன்னு அர்த்தம். சத்தமா ஒரு காக்கா கத்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவான்னு அர்த்தமா. இப்படி எல்லாம் காகத்தை வைத்து தவறான புரிதல்கள் நிறைய இருக்காது. காகத்தினுடைய இடத்தை வைத்து அது கத்துறதை வச்சு, அதுக்கு உணவு வைக்கிறத வச்சு, இந்த எல்லா நம்பிக்கைகளும் அறியாமை காலத்தினுடைய பழக்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரை அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களையும் அப்படி காகத்தை வைத்து நன்மை தீமைகளை கணிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா கெட்ட சகுனங்கள் என்று சொல்லுவதற்கு வேண்டுமானால் சில செய்திகளை பார்க்க முடியும். எத்தனையோ சமயங்கள்ல மார்க்கத்தில் அப்படி இல்லை. காகத்தை ஒருவன் கனவிலே கண்டால், மார்க்க அறிஞர்கள் கனவுக்கு பலன் தரக்கூடிய கிதாபுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு விதமான வெறுமை வரும், வறுமை வரும், பிரியமானவர்களை பிரிய நேரிடலாம், அல்லது கஞ்சத்தனம் அங்கே உள்ளவர்களிடத்தில் இருக்கலாம். இப்படிப்பட்டதெல்லாம் காகத்தை கனவில கண்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். காகம் மனிதனை புதைப்பதற்கு நமக்கு பாடம் சொல்லி இருக்கிறது. காகம் உலகத்தில் ரிசுக் அல்லாஹ் எப்படி எல்லாம் தருகிறான் என்பதற்கான பாடத்தை சொல்லி இருக்கிறது. காகம் எந்த ஒத்துக்கொண்ட வேலைகளை சரியாக செய்யாமல் தாமதமாய் வருவதற்கும் அல்லது வாக்குறுதிக்கு மாறு செய்வதற்கும் உதாரணமாய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் இருந்திருக்காது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு பிராணியை வைத்து சொல்லுகிறான். குர்ஆன்ல எந்த பறவையும் எந்த பிராணியும் இப்படி படிப்பினைகள் இல்லாமல் உள்ளே வைக்கப்படவில்லை. திருக்குர்ஆனுடைய தேனியில் தொடங்கி எறும்பில தொடங்கி அத்தனையிலையும் படிப்பினைக்குரிய பாடங்களை வைத்திருக்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. குறிப்பாக காகத்தினுடைய அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற போது அந்த ரிசுக்கின் ஆன்மீகம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லும். அல்லாஹ் மட்டுமே ரிசுக்கிற்கு பொறுப்பேற்கிறான். துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழ்நாள் முழுக்க ரிசுக்கிற்கு பொறுப்பேற்றிருக்கிற இறைவன் நல்லவைகளை எல்லாம் நமக்கு ரிசுக்காய் தருவானாக. அவனுடைய திருக்குர்ஆனில் எத்தகைய மறைஞான விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அவற்றிலே இருந்து பாடமும் படிப்பினையும் சரியாய் பெற்று வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.